உங்களோட வாழ்க்கையில இலக்குகள் அடைகிறது எப்படின்னு தெரியாம நினைச்ச விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் கிடைக்காம இருக்கிற ஒரு ஆளா நீங்க இந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் யாருமே சொல்லாத உங்களுக்கே தெரியாத ஒரு புதிதான உங்ககிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர் பத்தி ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம், கேட்குற விஷயங்கள் கிடைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ படங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு பவர், நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி அப்படியெல்லாம் சின்ன வயசுல இமேஜினேஷன் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அப்படி ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அதை பத்தி தான் பேச போறேன். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அப்துல்லா. இன்னைக்கு தான் சேனல் பாக்குறீங்கன்னா ஃபுல்லா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் தொடர்ந்து கொண்டு வந்து சேர்க்க நாங்க காத்துட்டு இருக்கோம். குறிப்பா அது என்ன பவர், அது எங்க இருக்கு? மனிதனா பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய பவர் தாங்க அது. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த பவர் என்னெல்லாம் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, நீங்க ஒரு விஷயத்தை அடையணும். ஓகே, நீங்க எல்லா கவனத்தையும் விட்டுட்டு இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஒரு விஷயத்தை அடையணும், சந்தோஷமா இருக்கணும், நீங்க கேட்கிற விஷயம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கணும், கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு போகணும், நீங்க மனசுலையும் உடல்லையும் முழுமையான ஒரு சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா அதை அடையிறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கும். அது எப்படி கிடைக்கும்னு இப்ப நான் சொல்றேன். அதுதாங்க துஆ. துஆண்டோனையே ஸ்கிப் பண்றதுக்கு உங்களோட கை போகலாம். ஆனா ஸ்கிப் பண்ணாம வீடியோ முடியும் வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். முழுமையா நான் நம்புறேன். ஏன்னா என் வாழ்க்கையில இந்த துஆங்கிற அந்த விஷயம் பெரிய 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 மாற்றங்களை கொண்டு வந்திருக்குங்க. என்ன அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே தான். நான் துஆ செஞ்சு கிடைக்காம போன எந்த ஒரு விஷயமுமே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த ப்ரூஃபோட இப்ப நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். துஆங்கிறது நாம யார்கிட்ட துஆ செய்யறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை யோசிப்போம். நாம யார்கிட்ட துஆ செய்யறோம்? அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறோம். அல்லாஹ் அப்படின்னா யாரு, எங்க இருக்கா? அல்லாஹ் எங்கட பிடரி இருக்குல்ல, அந்த நரம்புகளுக்கு நெருக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் சொல்றான், நீங்க கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன், ரிப்ளை பண்றேன் அப்படின்னு. நாம உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க ரிப்ளை பண்ணும் வரைக்கும் மணித்தியால கிடக்கல காத்துட்டு கிடக்குறோம்ல. எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க, எப்போ இதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன் நாட்டில் இருக்கிற பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு கூட லெட்டர் போட்டுட்டு இதுக்கு ஒரு ரிப்ளை கடிதம் வராதான்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த உலகத்தையே படைச்ச அந்த அல்லாவோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வழியும் சொல்லிட்டு நான் பிஸி இல்லை, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன்னு சொல்றான். இதோட என்ன வேணும்? அவன் தானங்க உலகத்தை படைச்சான், எல்லாத்தையும் படைச்ச அவனே என்கிட்ட கேளுங்க நான் தாரேன்னு சொல்றான். இதோட ஏதாவது நமக்கு வேணுமா? இல்லைங்க. அப்போ அல்லாஹ்னா யாரு? நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்னு தெரியும். அல்லாஹ்னா யாரு? அவனால என்ன இயலும்? நீங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நடத்தி தர சத்தியமா சொல்றேன், அவனால இயலும். புரிஞ்சுதா? நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நடத்தி தாரதுக்கு அவனால இயலும். 100% உறுதியா சொல்றேன். ஓகேவா? அதனால பயப்படாதீங்க. அல்லாஹ்னா அவன் எப்படியானவன் தெரியுமாங்க? பத்திட்டு இருந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பையே குளிரா மாத்தினவன். ஓடிட்டு இருந்த பெரிய கடல் இருக்குல்ல, அந்த கடலையே பாதையா பிளந்தவன். தெரியுமா அவனை பத்தி உங்களுக்கு?
அவன் தான் சொல்றான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன், அவன் தான் சொல்றான் நான் உன் கூட இருக்கேன், அவன் தான் சொல்றான் உனக்கு நான் ரிப்ளை பண்றேன். என்ன கவலை நமக்கு? அப்போ அந்த அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். அப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்ற விஷயம் நான் துஆ செஞ்சிருக்கேன்னு எனக்கு கிடைக்கல. ஓகே, இந்த விஷயத்துக்கு வாரு. நீங்க ஒரு விஷயத்தை கேட்டு துஆ செய்றீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களோட மனசுல நம்பிக்கை இருக்கணுங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? அல்லாஹ் தருவான், நான் கேட்கிற விஷயத்த அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இருக்கு, நீங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சரி இருக்கு. எவ்வளவுத்துக்கு இருக்கு? இடையில இருக்கிற எல்லா தடையும் உடைச்சிட்டு நீங்க கேட்கிற விஷயத்த அவன் தருவான். உறுதியா நம்பணுங்க, கொஞ்சம் கூட உடையக்கூடாது, உறுதியா நம்பணும் அவன் தருவான்னு. ப்ரூஃப் இல்லையா? நான் சொல்றேங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் லைஃப்ல நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டதை விட சிறப்பா பெஸ்டா தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தார அந்த அல்லாஹ் உங்களுக்கும் சத்தியமா தருவான். ஓகே, என்ன தந்திருக்கான்ப்பா நீ கேட்ட அப்படின்னா, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் வாங்கின மைக்ல இருந்து என் லைஃப்ல நான் பாவிச்சிட்டு இருக்கிற நிறைய அப்படி இல்லைங்க, எல்லாமே அல்லாஹ் தந்தது தான். நான் பேசிட்டு இருக்கிற இந்த வாய்ஸ் அல்லாஹ் தந்தது. ஏங்க நான் பிறந்தது வெறும் 850 கிராம். அப்படி இருந்த ஒரு பிள்ளைய அல்லாஹ் இப்படி ஆக்கி பேச வைக்கிறான்னா இதை விட உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும் இப்போ ரியல் லைஃப்ல? அப்ப அல்லாஹ் தருவாங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? அதனால அல்லாஹ்வை பத்தி உங்க மனசுல பெருசா எண்ணுங்க. எவ்வளவு பெருசானா, இந்த உலகத்தை விட பெருசா அல்லாஹ்வை பத்தி நீங்க எண்ணுங்க, அவன் தருவான். நீங்க கேக்குறீங்களான்னா கேட்கும் போது நீங்க கேட்கிற விஷயத்த உடனே தருவான், கேட்ட உடனே கிடைச்சிடும். அப்படிதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரைல் டைப்ரைடர், நான் என்ன எதுக்கு உங்கள்கிட்ட மறைக்கணும்? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரைல் டைப்ரைடர் கிட்டத்தட்ட 3 lakh 4 lakh வரும், 3 லட்சம் 4 லட்சம். உண்மையை சொல்றேன், எனக்கு ஆசைங்க அது எனக்கு கிடைக்கணும்னு. அப்போ நான் ஸலவாத் ஓதிட்டு துஆ செய்வேன், யா அல்லாஹ் எனக்கு இந்த விஷயம் வேணும், நீ தரணும், நீ தா. நான் எதையும் எதிர்பார்க்கலங்க. எப்படி தருவான்? நாம் அல்லாஹ்ட்ட கேட்டா அவன் வானத்துல இருந்து கொண்டு வந்து போடுவானா? அப்படிலாம் நான் யோசிக்கலங்க. நான் துஆ தான் செஞ்சுட்டு முயற்சி செஞ்சேன், அல்லாஹ் தந்தான். நான் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். அப்போ எல்லாம் யா அல்லாஹ் என்ன இந்த உலகத்துல படைச்சது நீதான், என்ன படைச்ச உனக்கு தெரியும் என்ன எப்படி வாழ வைக்கணும்னு, இதை பாடமாக்கி முடிக்க வச்சாங்க. எவ்வளவு பேர் ஒதுக்கினாங்க, எவ்வளவு பேரு இவெல்லாம் சக்சஸ் ஆயிடுவானா, நான் பெரிய சக்சஸ்ல இருக்குன்னு சொல்லல, யூடியூப்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டுவானான்னு சொன்னவங்க இருக்காங்க. 1 வீக்ல 2 வீக்ல 5,000 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போனா. யாரெல்லாம் இவன் கேவலமானவன், இவன் முடியாதுன்னு பப்ளிக்ல சொல்லாட்டியும் மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு விடையா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என் லைஃப் மாத்தினான். இதை விட வேற உங்களுக்கு என்ன வேணும் உதாரணம்? நான் சொல்றேன், உங்களோட என்ன தேவையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஆனா தராம இருக்கிறான்னா அதுல ஒரு நலவு இருக்கும். இதுக்கும் என் லைஃப்ல பெரிய பெரிய உதாரணங்கள் இருக்கு. தராம இருக்கான்னா அதுக்கும் பெரிய நலவு இருக்கும். எனக்கு அண்மையில கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு 1 வீக்குள்ள நான் சரியான கஷ்டத்துல இருக்கேன், சரியான பிரச்சனையில இருக்கேன், மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லாம இருக்கு, லட்சக்கணக்கில் கடன் இருக்கு, அதை அடைக்க முடியல, அதை அடைக்கிற எப்படின்னு தெரியல, ஆனா அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன் தான், நான் தொழுகிறேன் தான், வணங்குறேன் தான், ஒரு டைம்ல அல்லாஹ்வுல இருக்கிற நம்பிக்கை இல்லாம போகுது. நஅூது பில்லாஹி மின்ஹா. புரிதல் அப்படி இருந்திருக்கதால சொன்னாங்க, அல்லாஹ்வுல இருக்கிற நம்பிக்கை இல்லாம போகுது, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களோட வீட்டுல உம்மா இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்லல, பட் இங்க சொல்றேன். உங்களோட வீட்டுல உம்மா இருக்காங்க, அவங்க வீட்டுல தான் நீங்க இருக்கீங்க. நான் இந்த வீட்டுல விட்டு இருக்க மாட்டேன், எங்கேயாவது போறேன் அப்படின்னா எங்க போய் இருக்கிறது?
வெளியில போயிருக்கிறேன்னா காசு வேணும்ல, இன்னொருவங்க கிட்ட சாப்பாடு தாரன்னா அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும்ல. அதே மாதிரிதாங்க, அல்லாஹ்ட உலகத்துல இருந்துட்டு அவனை மறந்துட்டு வாழ நினைச்சா கஷ்டம். வாழ்க்கையில கஷ்டம் வரும் தான், சோதனை வரும் தான், பிரச்சனை வரும் தான். அந்த நேரத்திலும் அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை மட்டும் உள்ளத்துல வைங்க, உங்க லைஃப் பெஸ்டா இருக்கும். அப்போ ஒரு விஷயம் கிடைக்காம இருக்குதுன்னா அதுல பெரிய நலவு இருக்குங்க. அதனாலதான் அல்லாஹ் தராம வச்சிட்டு இருக்கான். இதுக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னா, நிறைய உதாரணங்கள் நான் சொல்லலாம் என் லைஃப்ல. பட் இப்போ சொல்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இந்த பொதுவா மக்கள் யோசிக்கிற இந்த கண் பார்வை இல்லாம இருக்கிற விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் அதை இல்லாம ஆக்கிட்டு அல்லாஹ் எவ்வளவு விஷயங்கள் எனக்கு தந்திருக்கான். நான் சந்தோஷமா இருக்கேன். அப்போ அல்லாஹ் என் கோபத்திலேயே எனக்கு இந்த கண் பார்வை இல்லாம ஆக்கினா, நான் எதுவும் தப்பு பண்ணதாலே அல்லாஹ் இல்லாம ஆக்கினா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ். அல்லாஹ் ஒரு விஷயத்தை எடுக்கிறான்னா அதுல பெரிய நலவு இருக்கும், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்போ நீங்க கேட்கிற விஷயம் உடனே கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தை விட சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கேட்கறத விட அதனுடைய கூலி அல்லாஹ் மறுமையில தருவான். ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை வீணாக்கவே மாட்டான். அதனால அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான். வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசை இருந்தா, உங்களுக்கு இந்த விஷயத்த இது எனக்கு தான், இது எனக்கு வேணும்னு ஆசை இருந்தா, நான் சொல்றேன் 2 ரக்காத் தொழுது நல்லா அழுங்க. வீட்டுல இருந்து அழ கஷ்டமா, தெரியாத ஒரு இடத்தை போய் ஒரு மஸ்ஜிதுக்கு போய் அழுங்க. கேர்ள்ஸா இருந்தா நைட் எல்லாரும் தூங்கின பிறகு 2 ரக்காத் தொழுதுட்டு சுஜூதுல இருந்து நல்லா அழுங்க. யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, உன்னை தவிர யாருமே தர முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்ட பூமி, அவன் படைச்ச உலகம், அவன் தந்த வாழ்க்கை, அவன் தந்த கை, அவன் தந்த கால், முழுதுமே அவன் தந்தது. அவன் தந்ததை வச்சுட்டு அவன்கிட்ட கேட்காம இன்னொருவங்க கிட்ட கேட்டா கிடைக்காது. அவன் கிட்ட நம்பிக்கையோடு கேட்டோம்னா உறுதியா கிடைக்கும். அதனால நான் சூப்பர் பவர்னு சொன்னது இந்த துஆ தான். உலகத்தையே படைச்சவனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த துஆவும் இந்த தொழுகையும் கொடுக்குது. பொறுமையா இருங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ் தரலையே, ஏன் தராம இருக்கான், எனக்கு மட்டும் தராம இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில கஷ்டம், அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. என்ன கஷ்டம்னாலும் பார்த்துக்கலாம், கடந்து போயிரும். சந்தோஷமா இருங்க, துஆ செய்யுங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்து பேசல, என் லைஃப்ல இறுதியாகவும் சொல்றேன், நான் கேட்டு எதுவுமே கிடைக்காம இருந்ததில்லை. என்னையும் படைச்ச அல்லாஹ் தான், உங்களையும் படைச்ச அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நிச்சயமா தருவான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்க. வீடியோ இதுவரைக்கும் முழுமையா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்க